திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும், அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை குட்டி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவு செய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு நம்ம ஆரம்ப காலகட்டங்களே சொல்லிடுறோம், இந்த அஷ்டம சனியில தூக்கி வச்சுடுங்க, பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதே போல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள கேது இருக்காரு, இப்படிங்க நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டனா நம்ம போன மாசமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. சோ இது உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா 16ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கூட பிறந்தவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது கை கால அடிபட்டது, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணினது, ஒரு கடைசிக்கு ஒரு தசப்பிடிப்புக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் போயிட்டு வந்தது, ஒரு சின்ன தையல் போட்டது, இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கணுங்கிறது கிடையாதுங்க. உங்க ராசி இருக்கிறதுனால வீட்டுல யாருக்கு வேணா நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலையில ஒரு பிரச்சனைகளை கொடுத்து வேலை தடையானது, வேலை போயிடுச்சு நிறைய பேருக்கு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள வேலை போயிருச்சு அப்படிங்கிறத விட நானே வேலையை விட்டு நின்றுறேனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனோநிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சுக்கிரன் கேது சேர்க்கை. ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருக்கு. ஏன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் மறை, அப்ப உங்களுக்கு வலுவில்லை. இப்ப நீங்க என்ன பேசினாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. குரு உச்சமா இருக்கு, அதோட சேர்ந்து இதெல்லாம் என்ன சொன்னாலும் கேதுவும் உள்ள இருக்காரு, சனி உள்ள இருக்காரு. அதனால சனியும் பார்வை இருக்கு. அதனால நீங்க இப்ப என்ன சொன்னீங்கனாலும் உங்க பேச்சுக்கு மதிப்பு இல்லை. ஆனா அடுத்தது சூரியன் உள்ள வந்துருவாரு ஆவணி மாசம். அப்போ இப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருக்கீங்களோ அப்போ உங்களுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் பாத்துட்டீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் தான் பாருங்க உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காசு, ஒரு பணம், சொத்து, வீட்டுக்கு தேவைக்குண்டானது எல்லாமே வர்றது, பொருளாதாரம் ஓரளவுக்கு இருக்கிறது, மூவிங் ஓரளவுக்கு இருக்குங்க. பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து மூவிங் இருக்கும். பட் கொஞ்சம் அவமானப்படுறது, உங்களை நம்பாம இருக்கிறது, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உங்களை பார்த்தாலும் இப்ப எப்படி தெரியுமா பார்ப்பாங்களே, ஒரு மாதிரி ஒரு ஜந்து மாதிரி பாக்குறது. என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன, சிம்மம் ஏற்கனவே மதிப்பு ராசி, மதிக்கவே உங்களை பிடிக்கவே பிடிக்காது யாருக்குமே. அதாவது உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆனா இந்த நேரத்துல அது என்ன பண்ணி இருக்குது இந்த கிரகங்கள் எல்லாமே, அட போங்கடா, மதிச்சா மதிக்க, மதிக்காட்டி போங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களையே மாத்தி செயல்பட வச்சிருக்குது அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா உங்களுக்கு மதிப்பு ரொம்ப முக்கியம், மரியாதை, எனக்கு மதிப்பு இருக்கிறதுக்கு நான் வருவேன், இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு கெத்து காட்டுற ராசி எதுன்னா சிம்மம் தான். பட் அதையவே உடைச்ச நேரம் அப்படிங்கிறது இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதா உண்மை. இப்ப இந்த ஒரு மாசம் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாங்களும் வேற வழி இல்லை. ஏன்னா உங்க ராசி அதிபதி சூரியன் மறைஞ்சு நிக்குது. அதனால பண்றது பண்ணிட்டு போறாங்க, பாத்துக்கலாம். நம்ம டைம் வராமையா போயிரும், எல்லா நேரமா இருளாகவே இருக்க போகுது, வெளிச்சம் அப்படிங்கிறது சூரியன் வரத்தானே போறாரு, அடுத்த மாசம் வர போறாரு சூரியன் உங்க ராசிக்குள்ள. அப்ப என்ன வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்புகளை மனசுல வச்சுக்கோங்க. பொறுமையா இருங்க. இந்த மாசம் பெருசா போய் விழுந்துடாதீங்க.
அதே போல உங்களுக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசிக்குள்ள இருந்தாலும் கேதுவோடு இருக்கும்போது தொழில் ரீதியாக புதிய டிஸ்கஷன் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆசை காட்டுவாங்க, எல்லாம் நடக்கதான் செய்யும். இதுல பணத்தை போடு, நீ 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா உனக்கு மாசம் வந்து 30,000 ரூபாய் வரும், அதுக்கு நீ வட்டியை கட்டிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆசை வார்த்தைகள் இதெல்லாமே இந்த ஜாலங்கள் எல்லாமே இந்த மாசம் நடக்கும் உங்ககிட்ட. சோ இதெல்லாம் எதையும் நம்பாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க. நீங்க வழிபட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான நம்புங்க. சிவன் என்னைக்கும் கைவிட மாட்டார். இது ஒரு பெரிய கதையே இருக்கு. சிவன் வந்து என்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. மாறாக உங்களை வேற வழியில வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். பெரிய வழியை சின்ன வழியை செஞ்சு கொண்டு போயிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். சிம்மம் எப்பவுமே சிவனைத்தான் கும்பிடும். சிவனை கும்பிட்டாதான் உங்களுக்கு மோட்சம், சிவனை கும்பிட்டாதான் நல்வழி பிறக்கும் அப்படிங்கிறது சிம்மத்தினுடைய விதி, வேற வழியே கிடையாது. அதே போல பாருங்க, செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. ஏன்னா அவர் வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதி. அப்ப அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனா 17ஆம் தேதிக்கு மேல அவரும் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வரதுனால லாபத்துக்கு குறைவில்லை. அப்பா மூலமா அம்மா மூலமாக ஏதாவது லாபங்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் ஒரு 17ஆம் தேதிக்கு மேல சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சனி வக்ரம் ஆகுதுங்க இந்த மாசம் 10ஆம் தேதி. இந்த சனி வக்ரம் உங்க ஜாதகத்துல நின்று வச்சுக்கோங்களேன், பெரிய ஜாக்பாட் யோகம், உங்களுக்கு பெரிய அமைப்புகள் வந்தே தீரும் கண்டிப்பா. ஒரு பண வரவு, ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கிறது, திருமண வரன்கள்ல அமைஞ்சு அவர் 7 கூடையவர் இல்லையா, திருமணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா. நீங்க சொன்னா நம்புறீங்களோ எனக்கு தெரியல, எல்லாமே இப்ப ஜோசியத்தை பத்தி இதுல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சொல்லி சொல்லி பொருத்தம் பார்க்க வர்றவங்கள என்ன சொல்றாங்கன்னா, மேடம் மேசராசியா அதுக்கு 7 நடக்குது வேண்டாம், பொருத்தம் கொண்டு வர்றாங்க. இதுக்கெல்லாம் பொருத்தம் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு சிம்ம ராசி அவங்க கஸ்டமர்ஸ் எடுக்குதா வேண்டாம் அப்படின்னு அவங்களே கிரியேட் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே நடக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சிம்மத்துக்கு நடக்குது, அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னிக்கு நடக்கும், அதுக்கப்புறம் துலாத்துக்கு நடக்குது, எல்லாத்துக்குமே ரோல் வருங்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதனால வந்து அவங்கவுங்களே எல்லாமே கிரியேட் பண்ணிக்காதீங்க. பட் இந்த சனிகள் நடக்குது, இந்த அஷ்டம சனி, ஏழரை சனி இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க கர்மாவை கழிப்பதற்கு தான், விரக்தி தன்மையில தான் இருப்பாங்க. பட் வந்து பயப்பட வேண்டியது இல்லை. இந்த டைம்ல கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் வரக்குண்டான வாய்ப்புகள் இருந்து கணவன் மனைவி பிரிஞ்செல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அஷ்டம சனியில கணவன் மனைவி பிரியிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம், பொருத்தம் இல்லாத ஜாதகம். அஷ்டம சனியில கண்டசனியில பிரியிறீங்க, வம்பு வழக்குகள் வருது, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்க டைவர்ஸ் வாங்குறோம், இந்த அளவுக்கு மனசு போகுது அப்படின்னா பொருத்தம் இல்லாத ஜாதகமாக இருந்தால் மட்டும்தான். அது எல்லாருமே நீங்க தான், நம்மளே போட்டுக்கிறோமாச்சே கூகுள்ல போய் 7 பொருத்தம் இருக்கு 8 பொருத்தம் இருக்கு பண்ணிக்கலான்ட்டு, அதெல்லாம் வேலையே ஆகாதுங்க. கட்டத்துல கிரகங்கள் நல்லா இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பகை கிரகத்தினுடைய சேர்க்கை எல்லாம் இருக்கிறப்பெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப உங்க ஜாதத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செவ்வாய் இருக்கிற இடத்துல பெண்ணுடைய ஜாதத்துல ராகு இருக்குது அப்படின்னா மாங்கல்ய தவறியே தீரும். ஆனா ஆள் யாரோ இருக்க மாட்டீங்க, அல்லது பிரிஞ்சே தீரணும். குரு இருக்கிற இடத்துல போய் ராகு இருக்குது, அது கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி குழந்தைகளுடைய லைஃப பாதிக்கும், வம்சாவளியை கொடுக்கும். உங்க ஜாதத்துலயும் பெண் சாபம், அந்த பொண்ணு ஜாதத்துலயும் பெண் சாபமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, 2 பெண் சாபத்தையும் சேர்த்தி குழந்தையும் பிறக்கிறது பெண் சாபத்துல தான் பிறக்கும். அப்ப அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் பார்க்கணும். நீங்களா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வந்து தோஷங்களோ யோகத்தையோ எதுவுமே பார்க்காம பண்ணிக்கிட்டு 7 பொருத்தம், அதை விட புரோக்கர் பண்ற வேலை அதுக்கு மேல, அவங்களே பார்த்து பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனுக்காக பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சோ கொஞ்சம் கவனமா, அது வந்து அதுவும் பெரிய பாதகம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க காசுக்காக பண்றாங்க, அவங்களே பண்ணிக்கிறாங்கன்னா பின்னாடி அவங்க வம்சத்தை அது பாதிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறது இல்ல. ரொம்ப கவனமா இருங்க. சிம்மத்துக்கு இப்பெல்லாம் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு, திருமணம் அமையல, கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இப்ப சனி வக்கரம் ஆகுறாரு 10ஆம் தேதி. இப்போ இந்த காலகட்டங்கள்ல பொறுமையா பேசுங்க, தப்பே அவங்க மேலே இருக்கட்டும், ஆனா பொறுமையா இருங்க. இந்த காலகட்டங்கள்ல ஒரு 136 நாட்கள் உங்க தப்ப மறந்து மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி வர்றதுக்குமான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பாரு. சனி கெடுக்கலாம் மாட்டாருங்க யாரையுமே, அனுபவத்தை தான் கொடுப்பாரு. அஷ்டம சனி முடிஞ்சு போறப்ப வெறுப்பாத்தான் இருக்கும். பட் நீங்க அந்த டைம்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில நன்மைகளை கொடுத்தே தீர்ந்திருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அங்க ஒரு வேலை கிடைக்கலையா, நீங்க வேணா போய் பாருங்க, அந்த வேலையில சரியான பிரச்சனையா இருந்திருக்கும், அது உங்க ஜாதகத்துக்கு செட் இல்லாத வேலையா இருந்திருக்கும். உங்களுக்கு நல்லதான் கொடுப்பாரு, பொறுமையா கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேலை இல்லையா, அனுபவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யணுங்கிறது கத்துக்கோங்க. நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புல அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்ல. அஷ்டம சனி நடக்குது, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அங்க அவமானம் நடக்குது, இங்க அவமானம் நடக்குது, அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும். யாருக்கு வராம இருக்குது, யார் அவமானப்படாம இருக்கிறாங்க, எல்லாருக்குமே அவமானங்கள் வரத்தான் செய்யும். சோ வந்து அது எல்லா நேரங்காலங்கள் வரும்பொழுது நடக்கத்தான் செய்யும். ஏன்னா சிம்மராசிக்காரங்க ரொம்ப, இதையே நான் சொல்றேன்னா ரொம்ப விரக்தியாக கமெண்ட்ஸ்ல எல்லாமே பாக்குறப்போ
இல்ல எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல தனக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் இது இருக்குது. ஒரு சிலர் வெளியே சொல்றாங்க, ஒரு சிலர் வெளியே சொல்றது. நீங்க ஓப்பனா நிறைய பிரச்சனைகள் வரும், ஓப்பனா வெளியே சொல்றீங்க, ஒரு சிலர் சொல்றது இல்ல. இதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா டூப்ளிகேட் அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து 90% யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கிறாங்க. எங்களுக்கே தெரியுது. இது வந்து படிக்கவே இல்லை, அது இப்படி சொல்றாங்க, இந்த விஷயங்கள் வந்து இப்படி நடக்காது இந்த மாசம், ஏன் அவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சோ வந்து மக்கள் நிறைய அவங்களுடைய நிலைமை, உங்க நிலைமை அப்படி இருக்கு. சோ வந்து எதை தின்றால் பித்தம் தெளிவு அப்படின்னு சொல்லி நிறைய ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்களை பாருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஜோதிடர்களை பாருங்க. சிம்மம் எல்லாம் இயற்கையாகவே பாத்துட்டீங்கன்னா ஒருத்தரை பார்த்தோன்னு உங்க கணிச்சிருவீங்க. இவங்க இப்படித்தான், அவங்க அப்படிதான், இவங்க கிட்ட கரெக்ட் இருக்கு, இவங்க கிட்ட தப்பு இருக்கு, இயற்கை கணிக்கக்கூடிய தன்மை எல்லாம் உங்களுக்கு இயற்கையாவே கடவுள் கொடுத்திருப்பாரு. மகம் உட்கார்ந்துருக்குல்ல உங்க ராசிக்குள்ள. இப்ப மகம்னா என்ன கணக்கு? ஞானம்னு அர்த்தம். அப்போ இயற்கையாவே ஞானம் உள்ள ராசி சிம்ம ராசி. சோ அதனால அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். பொறுமையா இருங்க. டிசம்பருக்கு மேல டைம் எல்லாம் மாற போகுது. செவ்வாய் ராசி இங்க இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும், இங்க வரும்பொழுதும் யோகத்தை கொடுக்கத்தான் போறாரு. பட் ராசி அதிபதி மறைஞ்சு நிக்கிறதுனால இந்த மாசம் பெரிய புதிய முயற்சிகள், புதுசா எதுவும் செய்யாம இருக்கிறதுல வேண்டாம். என்ன இருக்குதோ அதை அப்படியே கொண்டு போங்க. சும்மா கூட இருங்க, சும்மா கூட திட்டு வாங்கிக்கோங்க வீட்டுல. ஆனா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்து அமைதியாயிருங்க. ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அடுத்தது 12க்கு வராரு 20ஆம் தேதிக்கு மேல. அப்போ 20ஆம் தேதி மேல நீங்க என்ன பேசினாலும் பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்கனாலும் பிரச்சனையா தான் இருக்கும். சாதாரணமா அந்த டேபிள தூக்கி அங்க வெய்யுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, டேபிள தூக்கி வைக்க சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ அதுவே பிரச்சனையா இருக்கு. முடிந்த அளவுக்கு மௌன விரதம் இருந்து கொள்வது என்பது, வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதம் மௌன விரதம் இருந்து கொள்வது என்பது சிம்மத்துக்கு இதுதான் மிகப்பெரிய பரிகாரம். சோ வந்து என்ன பரிகாரம் பண்ணுனா, இதை நான் சொல்றீங்க நெகட்டிவாவே சொல்றீங்களே, ஒண்ணுமே பாசிட்டிவா இல்லைன்னா, பாசிட்டிவ் அப்படிங்கிறது காசு வரும், கொஞ்சம் பொருளாதாரங்கள் நல்லா இருக்கும், தேவைகளுக்கு கிடைக்கும். மற்றது எதையும் மூவ் பண்ணி போக வேண்டாம். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் சிம்மம் அப்படிங்கிறது மேக்சிமம் ஆடி பூர வழிபாடு பண்ணுங்க. ஆண்டாள் வழிபாடு, நீங்க வந்து சிவனந்தன் அதிகமா கும்பிடுவீங்க, அது ஓகே. பட் இந்த மாசம் பெண்களுக்கு உண்டான, பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உண்டான ஒரு மாசம். கண்டிப்பாக ஆடி பூர வழிபாடுகள் பண்ணுங்க, ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. வாரம் ஒரு முறை ஆண்டாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்க குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக உங்க குலதெய்வத்தை புடிச்சுக்கோங்க இந்த மாசம். அதாவது ஆடி போறத்தன்னைக்கும் போலாம், அல்லது ஏதோ ஒரு நாட்கள்ல கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முன்னோர்களுக்கு கண்டிப்பா திதி தர்ப்பணம் கொடுத்தே தீரணும். கொஞ்சம் நிறைய செலவு பண்ணியே ஆகணும். ஒரு 10 பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணிருங்க. அதுவும் குறிப்பிட்டு எலுமிச்சை சாதம் அல்லது மிளகு சாதம், இந்த 2 சாதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு நாங்க தேங்காய் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவோம். ஒரு ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா தக்காளி சாப்பாடு கொடுங்க, புளி சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறதுல இருக்கு. இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டியது எலுமிச்சை சாதம் அல்லது மிளகு சாதம். திதி தர்ப்பணம் கொடுத்து ஒரு 10 பேத்துக்காவது கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். 10க்கு கம்மியா கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. 10 பேத்துக்காவது திதி தர்ப்பணம், அதாவது உங்க முன்னோர்களுக்கு கொடுத்துட்டு 10 பேருக்காவது குறைந்தபட்சம் கொடுக்கணும். ஒரு சின்ன தொன்னையில வந்து 10 பேருக்கு ஒவ்வொரு கரண்டியில எடுத்து வைக்கிறதுல கணக்கு வராதுங்க. அவங்க மனசார முழுமையா சாப்பிடணும். ஒரு பாக்கெட்னாலும் ஒரு பாக்கெட் முழுமையா கொடுக்கணும். ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு கப்பல இவ்வளவு பெருசுல போட்டு கொடுத்தீங்கனாலும் முழுமையா சாப்பிடுற மாதிரி கொடுக்கணும். அவங்க வயிறு நிறையணும். அது வந்து நீங்க வந்து யாருக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, யாசகம் வாங்குறவங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, அல்லது வந்து அங்க வந்திருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, யாருக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, அவங்க மனசார செஞ்சுட்டு போகணும். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்க கையால செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா சிம்மராசிக்காரங்க எப்பவுமே கைராசியுடையவர்கள். அவங்க கையில என்ன செஞ்சாலும் செழிப்பாதான் இருக்கும். சோ உங்க கையால செஞ்சு மனசார கொடுக்கும் பொழுது பல பிறவிகளுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே இந்த மாதம் விலகும். ஏன்னா ராசி அதிபதி குருவோட நிற்கிறார். குருதான் சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய கிரகம். இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய அனைத்தும் பல பிறவிகள். 12ஆம் இடம், 12ஆம் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் கலியுகத்தில் 120 வருஷம். 12 பெருக்க 12. அதனாலதான் நீங்க கேதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 120 வருஷம் தான் வரும். எல்லா கிரகத்தினுடைய தசாபுத்திகள் பாத்துட்டீங்கன்னாலும் 120 வருஷத்துக்கு மேல வாழ்றாங்கன்னா அவங்க தெய்வ பிறவின்னு அர்த்தம், தெய்வமே வந்து இருக்குன்னு அர்த்தம். அதுதான் கணக்கு. அப்ப என்ன ஆகும்னா இந்த கிரக சேர்க்கை இனி வர்றது 12 வருஷம் ஆகும். சோ இந்த மாசம் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பல பிறவிகள்ல அல்லது உங்களுடைய 120 வருஷத்துக்கு உண்டான, இதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள் 120 வருடத்திற்கு அதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உங்க ஏஜ்ல இருந்து 120 வருஷம் முன்னாடி செய்த பாவ கணக்கு மூட்டைகள் எல்லாமே குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அத்தனை பேருக்கும் திதி தர்ப்பணம் கொடுத்த ஒரு புண்ணிய கணக்கும் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கண்டிப்பா நடந்தே தீரும். கண்டிப்பா திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப யோகமாக இருக்கு. வேற எதுவும் கசகசன்னு போய் பண்ணி மாட்டிக்காதீங்க. நிம்மதியா இருங்க. நடக்கிறது நடக்கும். கொஞ்ச நாள் தான்.
கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்க. நல்ல நேரம் வெயிட்டிங் வர்றப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இந்த மாதம் நீங்க நம்பர்லாம் மேக்சிமம் யூஸ் பண்றதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க, லைட் கிரீன் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சக்சஸ் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம், லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம், டார்க் ப்ளூ யூஸ் பண்ண வேணாம், லைட் ப்ளூ யூஸ் பண்ணுங்க. இதுவும் கொஞ்சம் சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம தொழில் சரணம்.